வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இது பேக் டு ஸ்கொயர் ஒன் பேட்ச். இன்னைக்கு நம்ம நம்பர் சீரீஸ் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோட கிளாஸ் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் ஒரு நன்றிப்பா. இப்போ நம்பர் சீரீஸில் எல்லாரும் எங்கே தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நம்பர் அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் வந்தால் போட்டுருவாங்க, தெரியாத நம்பர் வந்தால் கஷ்டம் அதனால விட்டுருவாங்க, அதுக்கு நிறைய நேரம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதுக்கு முதல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, சில சமயம் அவங்களுக்கு ரெண்டு ஆன்சர் வர்ற போல இருக்கும், ஏவும் ஆன்சர் இருக்கும் பியும் ஆன்சர் இருக்கும். அப்போ எது சூஸ் பண்ணுறது? கொஸ்டின் எரரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் கொஸ்டின் என்னைக்குமே எரராக இருக்காது. ஓகே, அதுக்கும் ஒன்று இருக்கு. ஓகே, அந்த ஆர்டர் வைஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க. பகாயன் பிரைம் நம்பர் நமக்கு நல்ல 100 வரைக்கும் நல்ல மெமரைஸ்டா தெரியணும். ஓகேவா? மொத்தம் 1ல இருந்து 50க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னா 15 இருக்கு. 1ல இருந்து 50க்குள்ள 15 இருக்கு. அதே 51ல இருந்து 100க்குள்ள 10 இருக்கு. ஓகே, அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்கு? 100க்குள்ள 25 இருக்கு. இந்த 25மே நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். இந்த 25மே நல்லா நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். 2 3 5 7 இதெல்லாம் எதுக்குள்ள பாருங்க? 10க்குள்ள இருக்குது. 2 3 5 7 இது ஈஸியா சொல்லிடுவீங்க. 10க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் 2 3 5 7. இதுல இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இது 1 தான் ஈவன் நம்பர். இது 1 தான் ஈவன் நம்பர். என்னது? ஈவன் நம்பர். ஓகே, 2 3 தான் இந்த 2ன்றத ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் இருக்கு. இந்த 25ல ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் ஈவன் நம்பர். ஏன்? மொத்தம் எல்லா பிரைம் நம்பருக்கும் ஒரே ஒரு ஈவன் நம்பர்னா அது 2 தான். அதே போல கன்சிக்யூட்டிவா வர்றது இந்த ரெண்டு நம்பர் தான், 2 3. இதுதான் கன்சிக்யூட்டிவ், அடுத்தடுத்து வருது. என்னது? அடுத்தடுத்து வர்றது. இந்த 2 3 வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்து வருது. அதே கன்சிக்யூட்டிவ் ஆன் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆன் நம்பர். ஓகே, ஒற்றை எண்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒற்றை எண்கள் என்ன? 3 5 7 3 5 7 இதெல்லாம் அடுத்தடுத்து வர ஒற்றைப்படை எண்கள். ஓகேவா? அடுத்து 11ல இருந்து பார்ப்போம். அடுத்து 11 13 17 19. ஓகே, 11 13 17 19 2 3 5 7 ஈஸியா ஞாபகம் இருக்கும். அதே போல 11 13 17 19. ஓகே, 11 13 17 19. இந்த 20 வரைக்கும் உங்களுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், ஈஸியா சொல்லிடுவீங்க. 11 13 17 19 2 3 5 7 இதுக்கு அடுத்து தான் நீங்க வந்து கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு, எது எது பிரைம் நம்பர் இருக்கு இல்ல அப்படின்றது. அதை ஈஸியா நான் வச்சுக்கோங்க பாருங்க. 23 29 23 29 இதுல இருந்து அப்படியே ஒரு 30 கூட்டுங்க. இதுல இருந்து அப்படியே ஒரு 30 கூட்டுங்க. அப்ப இங்க 30க்கு 1 வரும், 40க்கு அடுத்து 30க்கு 1 என்ன வரும் உங்களுக்கு? 53 53. அப்ப இங்க இருந்து ஒரு 30 கூட்டுங்க. 39 49 59 59. ஓகேவா? அடுத்து இதுல இருந்து இன்னொரு ஒரு 30 கூட்டுங்க. ஓகேவா? 60 70 83 60 70 89 89. இப்ப சொல்லுங்க பாப்போம். 23 29 அடுத்து 30 கூட்டினா 53 59 அடுத்து 30 கூட்டினா 83 89. ஓகேவாப்பா? இப்ப 2 3 5 7 11 13 17 19 23 29 அதுல 30 கூட்டணும். 53 59 அதுல 30 கூட்டணும். 83 89. அடுத்து 30ல பார்த்தோம்னா 31 இங்க 37 31 37 இதுல இருந்து 30 கூட்டுங்க. 30 கூட்டினா என்ன கிடைக்கும்? 61 67 61 67. ஓகேவா? அடுத்து இன்னொரு 30 கூட்டுங்க. 31 37 61 67 அடுத்து என்ன வரும் உங்களுக்கு? 91 97ன்னு வருமா? 91 வராது. ஏன்னா 13 7 91ன்னு வரும், அதனால 91 வராது. கரெக்டா 90ல இருந்து 100க்குள்ள ஓகே ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் இருக்கும், அது 97. 90ல இருந்து 100க்குள்ள ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் இருக்கும், அது என்னது?
இப்ப சொல்லுங்க பாப்போம். 31 37 61 67 அடுத்து 90 வரும்போது 90க்குள்ள 1 தான் இருக்கும். அது 91 வராது, 97 மட்டும்தான் இருக்கும். 97 மட்டும்தான் இருக்கும். ஓகே அப்பா. அடுத்து 41 43 47 41 43 47 அதுல அப்படி இன்னொரு 30 கூட்டுங்க. 71 73 இங்க 77ன்னு போடும்போது நமக்கு இங்க 77 இருக்கு. 77 வந்து ஈஸியா வந்துருமே. 11 7 79 வந்துருமே. அப்ப 77 வராது. ஓகே, என்ன வரும்? எத்தனை 7 இருந்துச்சு? 2 7 இருந்துச்சா? அப்ப 2 கூட்டுங்க. 79 79. ஓகேவாப்பா. இப்ப மறுபடியும் சொல்றேன். 2 3 5 7. ஓகே, 11 13 17 19. அடுத்து 23 29. அடுத்து 30 கூட்டுங்க. 53 59. அடுத்து 83 89. ஓகேவா. அடுத்து 30ல வரும்போது 31 37. 30 கூட்டுங்க. 61 67. ஓகே, அடுத்து 90ல வரும்போது 97 மட்டும்தான் வரும். அடுத்து 41 43 47. ஓகே, அதுல 30 கூட்டினா 71 73. இங்க 77ன்றது வராது. ஏன்னா 2 7 கூட்டு 1 1 2 7 இருக்கு. அப்ப 79 79. ஓகேப்பா. இதுதான் பிரைம் நம்பர்ஸ். மொத்தம் 25 இருக்கு. ஓகே, அடுத்து பிரைம் நம்பர் எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கியூப் நம்பர். ஓகே, கியூப் நம்பர். கியூப் நம்பர்ல நீங்க 1ல இருந்து 15 வரைக்கும் தெரிஞ்சுக்குங்க. 1ல இருந்து 15 வரைக்கும். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000. அடுத்து 11 கியூப் 1331, 12 கியூப் 1728, 13 கியூப் 2197, 14 கியூப் 2744. அடுத்து 15 கியூப் 3375, 3375. ஓகேவா. இந்த நம்பர் ஏன் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த நம்பர் பக்கத்துல தான் அந்த ஆன்சர் இருக்கும். இந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாவே கொடுக்கலாம், இல்ல இந்த நம்பர் பக்கத்துல இருக்கலாம். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 5 கியூப் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஈஸியா தெரியும். 5 கியூப் வரைக்கும் ஈஸியா எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து 216, 643, 512, 729, 1000, 11 கியூப் 1331, 12 கியூப் 1728, 13 கியூப் 2197. அடுத்து 14 வந்து 2744, 15 கியூப் 3375. ஓகே, இதை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த கியூப் நம்பர் டைரக்டாவும் இருக்கலாம், இல்ல எப்படியும் கேட்பாங்க. கியூப் நம்பரோட இந்த சைட்ல கூட எழுதி வச்சுங்க. கியூப் நம்பரோட +1 இருக்கலாம், இல்ல மைனஸ் இருக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்ப 8 இருக்கு. 8 மைனஸ் +1 என்ன இருக்கும்? 9. -1 என்ன இருக்கும்? 7. ஓகேயா. இது போல +1 வரலாம், -1 வரலாம். அதே போல +2 -2. ஓகேவா. அடுத்து +3 -3. இந்த -3 வரைக்கும் போவாங்க. கியூப் நம்பரோட +1 -1, +2 -2, இல்ல +3 -3. இல்ல அப்படின்னா கியூப் நம்பர் பிளஸ் அதே நம்பர், ஸ்கொயர் நம்பர் இருக்கும்ல, அதே நம்பர். இப்ப ஒண்ணும் இல்ல, 2 கியூப் எவ்வளோ? 8. 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிருப்பாங்க. 8 + 4 12. இல்ல 8 - 4 4. இப்படி ஒரு நம்பர் இருக்கும். அதாவது கியூப் நம்பர் பிளஸ் ஸ்கொயர் நம்பர்ல அது பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து என்ன பண்ணிடுவாங்க? 8 2 கியூப் பிளஸ் எந்தது? இது 2 கியூபா?
அதே 2 இங்கே ஆட் பண்ணுவாங்க. 8 plus 2 10 இருக்கலாம், இல்ல 8 minus 2 இங்க 6 இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்ப கியூப் நம்பரோட ஸ்கொயர் நம்பருக்கு ஒன்னு கூட்டுவாங்க, இல்ல ஸ்கொயர் நம்பரை கழிப்பாங்க, இல்ல கியூப் நம்பரோட அதே நம்பர். இப்ப 6 கியூப்னா 6 அதை பிளஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல 6 கியூப்ல -6 அப்படி பண்ணிருப்பாங்க. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டைப்ஸ் வரும். ஓகேவாப்பா? இவ்வளவுதான் டைப்ஸ் இருக்கும். இந்த ஒரு 30 டைப் இருக்கும். இந்த 30 டைப்புக்குள்ளதான் உங்களுக்கு சம்மே வரப்போகுது, வேற எங்கிட்ட வெளியே போகாது. இந்த நீங்க நம்பர் அண்ட் சீரீஸ்னாவே நீங்க ட்ரையல் அண்ட் எரர் தான். அந்த ட்ரையல் அண்ட் எரர்ல எவ்வளவு டக்கு நம்ம பிடிக்கிறோம் அந்த பாயிண்ட, அதுதான் இங்க முக்கியம். ஸோ அந்த இதுக்கு தான் இந்த வேல்யூஸ் நீங்க நல்ல ஞாபகம் சொல்றேன். இப்போ 1728 ஒரு இடத்துல வேல்யூ பார்த்துட்டீங்க. இப்போ 1728 இப்போ 216 இருக்கு. 216 பக்கத்துல உங்களுக்கு 222 இருக்கு. 222 இருக்கு. இந்த 222 பார்த்தோன்னே நமக்கு மைண்ட்ல வரணும், இது ஸ்கொயர் நம்பர் பக்கத்துல இருக்கா, கியூப் நம்பர் பக்கத்துல இருக்கான்னு தெரியணும். இப்போ 2225 என்னது இது? ஸ்கொயர் நம்பர் 15 ஸ்கொயர். ஓகேயா? இந்த 222 பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு? 216 இருக்கு. 216 இருக்கு. 216ன்றது 6 கியூப். அப்ப 6 கியூபோட ஒரு 6 கூட எனக்கு 222 கிடைக்குது. அப்ப எனக்கு இதுவா தான் இருக்கும். இந்த கான்செப்ட் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னே எடுத்துடலாம். இல்லனா இங்க +3 இருக்கு. 15 கியூப் ஸ்கொயர் +3 இப்படி ஏதாவது வருமா? ஸ்கொயர் +3 இதுவும் இருக்கு. இதே போல அடுத்ததுலயும் அதே போல +3 இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதே போல +3 இருந்தா அது கரெக்ட். இப்ப +3 இல்ல, எல்லாத்துலயும் அதே போல இந்த 6 +5 போறாங்க அப்படின்னா அதான் கரெக்ட். இப்ப பாருங்க, அந்த ட்ரையல் அண்ட் எரர்ல நம்ம எத்தனையோ டைப் இருக்கு, அதுல நம்ம 2 டைப்பா கொண்டு வந்துட்டோம், குறைச்சிட்டோம். ஒன்னு ஸ்கொயரா இருக்கலாம், இல்ல கியூபா இருக்கலாம். இந்த 2 டைப்பா தான் இருக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டோம். ஓகேப்பா? அதனாலதான் இந்த கியூப் நம்பர்ஸ்லாம் உங்களை மெமரைஸ் பண்ண சொல்லுது. இது நீங்க மெமரைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அங்க ஞாபகம் வரும் இந்த 2 டைப் தான் இருக்குன்னு. இல்லாட்டினா உங்களுக்கு டைம் இழுத்துரும். ஓகேவா? அடுத்து ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர்ல நீங்க 1 to 25 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். 1 to 25. ஓகேவா? 1 ஸ்கொயர் 1 தான், 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225, 16 ஸ்கொயர் 250, 17 ஸ்கொயர் 289, 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 400. அடுத்து 21 441, 22 480, 23 ஸ்கொயர் நேற்று தான் பார்த்தா. 23 ஸ்கொயர் என்ன சொன்னேன்? 529. அடுத்து 24 ஸ்கொயர் 576, 25 ஸ்கொயர் எவ்வளோ? 625. 625. இதுல உங்களுக்கு எது தெரியும்? 15 வரைக்கும் ஈஸியா ஞாபகம் இருக்கும். இந்த 17 கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இந்த 18ன்றது நீங்க நல்லா ஆர்டிகல் 324 கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 18 ஸ்கொயர் ஆர்டிகல் 324. 19 வந்து என்ன தெரியுமா ஞாபகம் வச்சுப்பாங்க? 381 வருமா 391 வருமான்னு கன்ஃபியூஸ் ஆகும். 381 வருமா 391 வருமான்னு. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, 19 கூட்டினா உங்களுக்கு 20 ஸ்கொயர் 400 தெரியும். 20 ஸ்கொயர் எல்லாத்துக்கும் 400 தெரியும். ஆனா இந்த 19ன்றது ஒரு 19 குறைச்சாதான் எனக்கு 381 கிடைக்கும். 400ல ஒரு 19 குறைச்சாதான் எனக்கு 381 கிடைக்குது. அப்ப இது கன்ஃபார்மா தப்பு. 361 தான் கரெக்ட். 361 தான் கரெக்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவாப்பா? அதே போல இந்த 484 421 நால 441 நால இருக்கும். இந்த 529 தான் மறக்கும். 529 576 தான் உங்களுக்கு மறக்கும். ஓகே, அது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 24 வந்து 576, 23 வந்து 529. அதுக்கப்புறம் இந்த 14ல என்ன இருக்கும்னா இந்த 196 வருமா?
இல்ல 200 தாண்டிடுமா? 200 கரெக்டா 15ல தான் தாண்டும். ஓகே, அந்த 14ல 200க்கு 4 தான் கம்மியா இருக்கு, 200க்கு ஒரு 4 தான் கம்மியா இருக்கு, 196. ஓகேப்பா, நெக்ஸ்ட் போலாமா? இப்ப இது ஸ்கொயர் வேல்யூவா? இந்த ஸ்கொயர் வேல்யூல எப்படி இருக்கும்னா, இப்ப எப்படி கியூபுக்கு பாத்தீங்க அதே போலதான் ஸ்கொயர் வேல்யூ +1 இல்ல -1 இல்ல +2 இல்ல -2 +3 -3 இருக்கும். இல்ல அப்படின்னா அதேதான் ஸ்கொயர் வேல்யூ பிளஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன 2 ஸ்கொயர்னா இங்க -2 இல்ல அதே +2 இப்படி இருக்கலாம், +2 -2 இதே போல வரலாம். இல்லைன்னா ஸ்கொயர் நம்பர் பிளஸ் கியூப் நம்பர் இல்ல கியூப் நம்பர் மைனஸ் ஸ்கொயர் நம்பர், அதே நம்பர் தான், மறுபடியும் அதே ரிப்பீட் ஆகும். இந்த டைப் தான் வரும், இதை தாண்டி பெருசா போகாது வெளியே. ஓகே, அப்ப இதுக்கு அடுத்து என்னன்னா இதுக்கு அடுத்து தான் நீங்க மல்டிப்ளையே போகணும். இது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் இதுதான் அதிகமா கேட்பாங்க. இன்டூ 1 இல்ல இன்டூ 1.5 இன்டூ 2 இன்டூ 2.5. நெக்ஸ்ட் இல்லாட்டினா இன்டூ 0.5 இன்டூ 1 இன்டூ 1.5 இப்படி போகும். ஓகே, இல்லாட்டினா ஸ்ட்ரெயிட்டா இன்டூ 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 இதே போல போய்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து இன்டூ 1 + 1 இன்டூ 2 + 2 இன்டூ 3 + 3 இப்படியும் போகும். ஓகேவா, அடுத்து இல்லாட்டினா இன்னொன்னு இருக்கு, என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்டூ 1 பண்ணிருப்பாங்க, அடுத்து இங்க +1 பண்ணிருப்பாங்க, அடுத்து இன்டூ 2 பண்ணிருப்பாங்க, அடுத்து +2 பண்ணிருப்பாங்க, அடுத்ததுக்கு இன்டூ 3, அதுக்கு அடுத்தது +3 இந்த மாட்டியும் போவாங்க. இதுதான் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற கான்செப்ட்ஸ். ஓகே, இதுக்கு அடுத்து தான் இன்னும் ஒண்ணு இருக்கு. இதுக்கு அடுத்து அடிஷன் இல்ல சப்ராக்ஷன். அடிஷன் இல்ல சப்ராக்ஷன். அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா, டேர்ம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒண்ணு இந்த 2 டேர்மை கூட்டி இந்த 3ஆவது டேர்ம் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, இல்ல இல்ல அடுத்தடுத்த டேர்மை ஆட் பண்ணிட்டே போவாங்க, அடுத்தடுத்த டேர்மை ஆட் பண்ணிட்டே போவாங்க. இல்ல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா போவாங்க. என்னது ஆல்டர்னேட்டிவா போவாங்க? ஒண்ணு இங்க பாருங்க, முதல் 2 டேர்மை ஆட் பண்ணி 3ஆவது டேர்ம் வருவாங்க. ஓகே, அடுத்த 2 டேர்ம் ஆட் பண்ணி இப்படி 2 டேர்மா இந்த ஃபிபொனாச்சி சீரிஸ் போல போகலாம். இல்லைன்னா அடுத்தடுத்த நம்பர் இங்க 2 இங்க 3 இருக்கு, 2 3 5 5 + 3 8 8 + 5 13 இந்த மாட்ட போவாங்க. இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவா வரலாம், ஆல்டர்னேட்டிவா வரலாம். ஓகேவா, எனக்கு இதுல எதுவுமே எனக்கு தெரியல, ஒன்னு அடிஷன் சப்ராக்ஷன் ஒரே போலதான் போறோம், எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எப்படி கண்டுபிடிக்கனே தெரியல அப்படின்னா இப்படி ஒரு 5 டேர்ம் இருக்குன்னு வச்சுங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எடுங்க, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எடுங்க, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே உங்களால கண்டுபிடிச்ச முடியும். இந்த டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்களா, இந்த டிஃபரன்ஸ் எடுக்கும் போதே அது ஸ்கொயர் நம்பரா வந்துடலாம், கியூப் நம்பரா வந்துடலாம், இல்ல மல்டிப்ளிகேஷன்ல வந்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்துடும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கஷ்டமா கேட்டா இதைத்தான் கஷ்டமா கேட்கணும். ஓகே, அந்த டிஃபரன்ஸ்ல வச்சுட்டு வந்துடும். ஓகே, அந்த டிஃபரன்ஸ் நம்பர் வருது பாத்தீங்களா, இந்த டிஃபரன்ஸ் நம்பர்ல கியூப் நம்பர் வந்துடலாம், இல்ல அந்த ஸ்கொயர் நம்பர் +1 இதுதான் ஒரு ஸ்டெப் அஹெடா போயிருப்பாங்க. ஓகே, அப்ப நம்ம இங்கக்குள்ள டிஃபரன்ஸ் வருதுன்னா அப்ப இதே போல டிஃபரன்ஸ் தான் இங்க 5 ஸ்கொயர் இருக்கு, அப்ப இதுக்கு அடுத்து என்ன இருக்கும் 6 ஸ்கொயர் இருக்கும், அப்ப 36 டிஃபரன்ஸோட இங்க எழுதிடுவீங்க. இதுதான் இருக்கலே கஷ்டமான சம். ஓகேவா, இந்த ட்ரீ மெத்தட் போட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிடலாம், எதுவுமே உங்களுக்கு தெரியலனா. இப்ப போலாமா? இப்ப ஏன் உங்களுக்கு இந்த ஆர்டர் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர், கியூப் நம்பர், அடுத்து ஸ்கொயர் நம்பர், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன் சப்ராக்ஷன் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்ப ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா இது பிரைம் நம்பர் போலயும் இருக்கும், அடிஷன் பண்ணிட்டு வரதுலயும் கரெக்டா இருக்கும். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 2 3 இது வச்சுக்கலாம், 11 13. ஓகேவா, இப்ப இங்க இருக்கு, அடுத்து வந்து இங்க 19 இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கான சொன்னேன், ஆனா சம்ம எனக்கு கட்டாது ஞாபகம் இல்ல. ஓகே, இப்ப 11 13 இங்க 2 2 கூட்டே போகுது, அப்ப ஆப்ஷன் உங்களுக்கு 15 இருக்கும்.
ரெண்டு ரெண்டா கூட்டே போகுது 15 தான் வரும் அப்படி சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனா இது 15 கிடையாது, இது 15 கிடையாது. என்னது பிரைம் நம்பர் 17. ஏன் 17? இங்க 19 இருக்கு, அது ஒண்ணு. இங்க ஒன்னொன்னு ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ஷன்ல பார்க்க வேண்டியது, பார்க்கும்போது நீங்க கொஸ்டின் பிரைம் நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ எப்படி ஃப்ரெஷ் பேஜ் எழுதுறேன். இப்போ எப்படி நம்ம வந்து பாட்மேஸ் ரூல் இருக்கு பாத்தீங்களா, பாட்மேஸ்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் பார்க்கணும், அடுத்து ஆஃப் பார்க்கணும், அடுத்து டிவிஷன் பார்க்கணும், அடுத்து மல்டிபிளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன் பார்க்கணும்ல. அதே போலதான் நம்பர் சீரிஸ்லயும் ஃபர்ஸ்ட் நீங்க பிரைம் நம்பர் தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ பிரைம் நம்பர் கியூப் நம்பர் ஒரே இதுல வருது. ஓகே, அப்ப நீங்க பிரைம் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். அடுத்து கியூப் நம்பர் செகண்ட், அடுத்து ஸ்கொயர் நம்பர். ஓகே, அதுக்கடுத்து மல்டிபிளிகேஷன், அதுக்கடுத்து தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன், அடிஷன் சப்ட்ராக்ஷன். இதுதான் இப்போ ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர், அதுக்கடுத்து கியூப் நம்பர் கொடுக்கணும், அதுக்கடுத்து ஸ்கொயர் நம்பர், அதுக்கடுத்து மல்டிபிளிகேஷன், அதுக்கடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன். இப்போ கியூப் நம்பர் ஆன்சர் வர போல இருக்கு, ஸ்கொயர் நம்பர் ஆன்சர் வர போல இருக்குன்னா நீங்க கியூப் நம்பர் தான் கரெக்ட்னு சொல்லணும். இப்போ ஸ்கொயர் நம்பரும் மல்டிபிளிகேஷன் இருக்கு, இது ரெண்டுமே ஆன்சர் வர போல இருக்குன்னா நீங்க ஸ்கொயர் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்கொயர் நம்பர் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ சம்குள்ள போலாம். இப்போ நான் சொன்ன டைப்ஸ்லாம் நீங்க நல்ல மெமரைஸ் பண்ணீங்க, பாஸ் பண்ணிட்டு ஓகே நான் என்ன டைப் சொன்னேன், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம போடுற சம் எல்லாம் நீங்களே சால்வ் பண்றீங்களா என்னன்னு மட்டும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். இங்க இருக்கிற நம்பர் கேட்கறாங்க. இந்த நம்பரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும் இங்க ஸ்கொயர் நம்பர் இருக்கா, கியூப் நம்பர் இருக்கா, மல்டிபிளிகேஷன்ல போயிருந்தா கண்டிப்பா பெரிய நம்பர் வந்திருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்க, இதுல பெரிய நம்பர் இருந்தா அது மல்டிபிளிகேஷன்ல போகுது அப்படின்றாங்க. சில சமயம் என்ன சொல்றோம் 120 கியூப் நம்பர் மைனஸ் பண்ணி வந்திருக்கலாம், ஸ்கொயர் நம்பர் மைனஸ் பண்ணி வந்திருக்கலாம். அதனால இது மல்டிப்ளைன் போட்டு மல்டிப்ளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதை அப்படி பார்க்காதீங்க. ஓகே, அதனாலதான் ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, எனக்குள்ள ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பரும் இல்ல, எல்லாமே பக்கத்துல தான் போயிருக்கு. அப்ப அடிஷன்ல தான் போயிருக்கு, அப்ப அடிஷன்ல தான் போயிருக்கு. அப்ப இங்க பாருங்க 1 1 அடுத்து 2 ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், 1 + 1 2, அடுத்து இங்க 3 இருக்கு, அப்ப 2 + 1 3, அடுத்து 5 இருக்கு, 2 + 3 5, அடுத்து 3 + 5 8, அடுத்து 5 + 8 13, 13 + 8 21, அடுத்து 21 + 34 வருமா, அப்ப 55. அடிஷன் பாருங்க, நான் சொன்னபடி போயிருக்க 2 2 ஆட் ஆயிட்டே போகுதா, ஒன்னு 2 2 ஆட் ஆயிட்டு போகும், இல்ல ஃபிபொனாச்சி போல போகும், இல்ல ஆல்டர்னேட்டிவா போகும், இல்ல அடுத்தடுத்து ஆட் ஆயிட்டே போகும். ஓகேவா? அப்ப இதுக்கு 55. அடுத்து நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது குரூப் 4ல ஒரு சம் கேட்டிருந்தாங்க, அந்த சம் இல்ல இது. ஆனா நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், இந்த 0 என்ன இருக்கு, 0ன்னு பார்த்தா நமக்கு என்ன 0 கிடைக்கும், என்ன பண்ணா உங்களுக்கு 0 கிடைக்கும், என்ன பண்ணா 0 கிடைக்கும், ஒன்னு 1 - 1, இல்ல 1² - 1, இல்ல 1³ - 1. கரெக்டா? இதுக்கு தானே 0 வரும், வேற எதுக்கா 0 வருமா? 0 கூட ஏதாவது மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 கூட ஏதாவது மல்டிப்ளை பண்ணா என்னப்பா கிடைக்கும், அதுவும் 0 தானே கிடைக்கும். 0ட எதை பெருக்கினாலும் உங்களுக்கு 0 தான் கிடைக்க போகுது. அப்ப இது பெருக்கல்ல இருக்கவே இருக்காது. இந்த இது என்னது, பெருக்கல்ல இருக்கவே இருக்காது. அப்ப எனக்கு 1² - 1 இருக்கலாம், 1² - 1, 1³ - 1, இல்ல 1 - 1. இப்ப இங்க பாருங்க, நீங்க சில வேல்யூஸ்ல ஞாபகம் வச்சுங்க. கரெக்டா இந்த 5 6 எல்லாத்துலயும் இந்த ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் சொன்னேன் தெரியுமா, அதுல அந்த 5 6 நல்லா ஞாபகம் வச்சுங்க. 5² - 5, 5³ - 5, 5² + 5, 5³ + 5, இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் 5 6க்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப எங்க பாருங்க 120 எப்படி வரலாம், ஒன்னு 5³ - 5 போட்டா வரலாமா, அதான 120. 5³ என்னப்பா 125, -5 120, 120. அடுத்து இங்க பாருங்க 210 என்ன, 6³ என்ன 216, -6 என்ன 210. அப்ப இது ரெண்டு கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்ப இது என்னது 4³ - 4 60யா, அடுத்து 3³ - 3 24ஆ, அடுத்து 2³ - 2 6. அப்ப 0ன்றது என்னது 1³ - 1, என்னது 1³ - 1. அப்ப இங்க என்ன இருக்கும், 6க்கு அடுத்து 7 போயிடும். 7 என்னது 7³ என்ன 343, 343 - 7 336, 336. நீங்க இந்த வேல்யூஸ் நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது தான் போயிருக்கான்னு சொல்லி வித்தின் 5 செகண்ட்ஸ்ல
இதை நம்ம போட்டுடலாம். ஓகே, சின்ன சின்ன கீவேர்டு தான் நமக்கு முக்கியம் இதுல. அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது என்ன கான்செப்ட்ல போதும் சொல்லுங்க பாப்போம். இதுல பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஸ்கொயர் நம்பரு, கியூப் நம்பரு ஏதாவது பக்கத்துல இருக்கா? இந்த 9 என்ன சொல்லலாம்? 2 கியூப் பிளஸ் 1 சொல்லலாமா? ஓகே, இது 5 2 ஸ்கொயர் பிளஸ் 1. இங்க 2 ஸ்கொயர், இங்க 2 கியூப். அடுத்தப்ப 3 ஸ்கொயர் 3 கியூப்னு போயிருக்கணும். ஆனா அப்படி போகல. ஓகே, கியூப் நம்பர் இதெல்லாம் இல்ல. ஆனா மல்டிப்ளிகேஷன் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் இல்ல, கியூப் நம்பர் பார்த்தோம் இல்ல, ஸ்கொயர் நம்பர் இல்ல. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா? பாருங்க, 2 into 2 4 plus 1 5 5 into 2 10 minus 1 9 9 into 2 18 plus 1 19. அடுத்து அப்ப into 2 plus 1 மறுபடியும் into 2 minus 1 அடுத்து plus 1. அப்ப அடுத்து என்ன இருக்கும்? minus 1 38 minus 1 37. அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்? into 2 plus 1 இருக்கும். into 2 plus 1 அப்ப என்னது? 74 75 74 75. இங்க என்ன போயிருக்கு? அப்ப லாஜிக்கு 1 into 2 minus 1 போகுது. ஓகேவா? இந்த மல்டிப்ளிகேஷன் போதெல்லாம் நீங்க நினைக்கிற போல 5 6 எல்லாம் போவே போகாது. சின்ன நம்பர் தான் போகும். 2 3 அது கூட பிளஸ் 1 மைனஸ் 1 இப்படிதான் போகும். இல்லைன்னா கண்டினியூஸா 1 2 3 இப்படிதான் போகும். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் இதை நீங்க சொல்ல பாருங்க. இந்த சம்முக்கு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். அது முன்னாடி அதை கண்டுபிடிக்க பாருங்க என்னன்னு. இங்க ஆன்சர் இருக்கு, நீங்க ஆன்சர் சொல்ல தேவை. எனக்கு லாஜிக் என்ன லாஜிக் இங்க இருக்குன்னு மட்டும் டக்குன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் எந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ அதோட ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னேன். இந்த 125 என்னது? 5 கியூப் 5 கியூப் பிளஸ் 2 இருக்கா? இங்க 66 என்னது? 4 கியூப் 64 பக்கத்துல 4 கியூப் தானே இருக்கு. அப்ப பிளஸ் 2 இது. அடுத்து 27 பிளஸ் 2 27 என்ன? 3 கியூப் 3 கியூப் பிளஸ் 2 அப்ப 5 கியூப். அப்புறம் என்ன இருக்கு? 6 கியூப் 6 கியூப் பிளஸ் 2 எவ்வளோப்பா? 216 பிளஸ் 2 218 218. இந்த லாஜிக் நம்ம சொன்னா கியூப் நம்பர் பிளஸ் 2 நான் சொன்னேன் கியூப் நம்பர் பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 எல்லாம் போட்டு பாருங்க. இந்த லாஜிக் தான் வரும். அதே தானே இங்கேயும் வந்திருக்கு. கரெக்டா? அடுத்து find out the wrong term. இங்க பாருங்க 89 78 86 80 85 82 83. அப்ப இது ஒன்னு பிளஸ்ல இருக்கும், அடிஷன் பண்ணிருப்பாங்க இல்ல மைனஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா நம்பரும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? அடிஷன்ல சப்ராக்ஷன் ஏதோ மாறி இருக்கும். இங்க 89 இருந்து 78 ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகுது? மைனஸ் 8 போயிருக்கு இல்ல 11 போயிருக்கு. மைனஸ் 11 அவ்வளவு பெரிய நம்பர்லாம் போகாது. மைனஸ் 11 இவ்வளவுலாம் போகாது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? உடனே அடுத்த ஆல்டர்னேட்டிவா போயிடணும். 89 மைனஸ் 3. அடுத்து இங்க மைனஸ் 1 போகுது. அடுத்து இங்க மைனஸ் 2 போகுது. அப்ப இங்க இருந்து பார்ப்போம். இங்க பிளஸ் 2 இங்க பிளஸ் 2. அப்ப எல்லாமே பிளஸ் 2 பிளஸ் 2 போகுது. இப்ப இங்க பாருங்க, இந்த 86 நான் வந்து 80 மைனஸ் 2 ஆயிருமா? அடுத்து இங்கேயும் மைனஸ் 2 ஆகுமா? அப்ப எல்லாம் மைனஸ் 2 தான் போயிருக்கு. அப்ப இங்க 86 தான் தப்பு. அங்க என்ன வந்திருக்கணும்? 87ன்னு வந்திருக்கணும். 87 வந்திருக்கு. என்ன இருக்கு? ஆல்டர்னேட்டிவா போயிருக்கு. நான் என்ன சொன்னேன்? அடிஷன் தான் ஒண்ணு, அடுத்தடுத்த நம்பர் போகும். இங்க அடுத்த நம்பர் போகும் மைனஸ் 10 எல்லாம் வராது. அப்ப எனக்கு ஆல்டர்னேட்டிவா தான் போகுதுன்னு சொல்லி நம்ம ஆல்டர்னேட்டிவ் எடுத்துட வேண்டியதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்லுங்க. இது ஈஸி தான். நீங்க டக்குன்னு பார்த்து 120 என்ன சொல்லலாம்? 5 கியூப் மைனஸ் 5. இது 3 கியூப் மைனஸ் 3. ஓகேவா? அப்போ 5 கியூப். அப்போ 4 எங்க போச்சு? நடுவில் 4 ஸ்கிப் பண்ணிட்டாங்களா? 3 இருக்கு. ஒரு பிரைம் நம்பரை பண்ணிட்டு போயிருக்காங்களோ அப்படின்னு பார்த்தா இங்க 6 இருக்கு. 6 2 கியூப் மைனஸ் 2. ஓகேவா? அடுத்து இந்த
2 இருக்கு. இது 1 2ன்னு வந்துருச்சு. அப்ப அது அந்த லாஜிக் கிடையவே கிடையாது. இப்போ 1 இருக்கு. 1 இருந்து 2 ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? 1 வந்து 2 ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? இன்டூ 2 பண்ணலாம். அது ஒண்ணு. இல்ல பிளஸ் 1 பண்ணலாம். கரெக்டா? இன்டூ 2 பிளஸ் 1. ஆனா இங்க எனக்கு இங்க பெரிய நம்பர் போயிடுச்சு. அப்ப எனக்கு மல்டிப்ளை பண்ணாதானே எனக்கு பெரிய நம்பர் கிடைச்சிருக்கும். பிளஸ் பண்ணா சின்ன நம்பராகவே தான் போகும். அப்போ எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 2 2. அடுத்து 2 into 3 6. கரெக்டா வருது. அப்ப 6 into 4 24. அதுவும் கரெக்டா வருது. அடுத்து 24 into 5 120. அதுவும் வருது. அடுத்து அப்ப 120 into என்ன இருக்கும்? 6 இருக்கும். 720. பாருங்க மல்டிப்ளிகேஷன் எப்படி போகுது? into 2 into 3 into 4 into 5 into 6. நான் எத்தனை ட்ரை பண்ணேன்? மொத்தம் உங்களுக்காண்டி 3 ட்ரை பண்ணேன். மொதல் அந்த கியூப் வேல்யூ வச்சு பார்த்தேன். பிளஸ் இருக்குமான்னு பார்த்தேன். இல்ல. அடுத்து 3ஆவது ட்ரைல முடிஞ்சா நமக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா இதுக்கு? ஓகேவாப்பா, இது வரைக்கும் போதும். இன்னும் ஒரு 15 சம்ஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்க இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் எழுதி வச்சு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. நாளைக்கு அதே இன்னொரு 15ல இருந்து ஒரு 15 சம் இருக்கு. ஓகே, அதை நீங்க எப்படி சால்வ் பண்றீங்க, எவ்வளவு செகண்ட்ல சால்வ் பண்றீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு இதை நல்லா மெமரைஸ் பண்றீங்க. ஓகே, நாளைக்கு நான் கிளாஸ் வருமா அந்த 15 சம் கொஸ்டினை காட்டுவேன். ஒரு 5 to 10 செகண்ட் நான் உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுக்குறேன். ஓகே, அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ள எத்தனை பேர்த்தால அதை சால்வ் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்க நம்பர் சீரிஸ் போடும்போது எவ்வளவு செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ எவ்வளவு செகண்ட்ல சால்வ் பண்றீங்கன்றத அதை நீங்க அப்ப கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? அதே போல இன்னைக்கு நீங்க என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க, என்னைக்கு புதுசா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா. என்னோட கிளாஸஸ் வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு வர்றதுக்கு. நம்ம சொன்ன போலே எல்லா லாஜிக்கல் ரீசனிங் டாபிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, அதனால இங்க யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. தேங்க்யூ எவ்ரிவன்.